राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। குரு தத்துவம் ரொம்ப அழகான ஒண்ணு. சம்சாரிகளுக்கு குரு அப்படின்றது ஒரு பெரிய பலம். சன்னியாசிகளுக்கும் குரு அவசியம். எல்லாருக்குமே குரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சனாதன தர்மத்துல குரு அவ்வளவு வசதியாக சொல்வது வழக்கம். நிறைய பேருக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. நம்மை போல ஒரு மனிதர் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு மனுஷன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். இன்னொரு மனுஷன் 50-60 வயசுல கூட ஃபிட்டா இருக்கான். இன்னொரு மனுஷி ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கா. இன்னொரு மனிதன் இள வயசுலயே பெரிய காரியங்களை சாதிக்கிறான். இன்னொரு மனிதன் 80-90 வயசுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கார். இன்னொரு மனிதன் 60-70 வயசுல பிசினஸ்ல சக்கபோடு போடுறார். இன்னொரு மனிதன் பல அனாதை குழந்தைகளுக்கு இல்லம் நடத்துறார். இப்படி கவனிச்சு பார்த்தோம்னா நம்மை போன்ற மனிதர்களே பலரும் பலவிதமான அபூர்வமான காரியங்களை பண்றார்கள். இப்ப எல்லாரும் சேட்டலைட்ல போகிறது இல்லை. யாரோ சில பேர் தான் அழகா ராக்கெட்ல போறார்கள். எல்லாரும் பைலட் ஆகிறது இல்லை. ஆனா அவளுக்கு அந்த பைலட் போறவாளுக்கு அவ்வளவு ட்ரைனிங் இருக்கு. எல்லாரும் கடல்ல மீன் பிடிக்க போகிறது இல்லை. அந்த கடல்ல மீன் பிடிக்கிறவாளுக்கு அவ்வளவு ஒரு தைரியம் இருக்கு கடல்ல போகிறதுக்கு. எத்தனையோ பேர் மெரைன் இன்ஜினியர்ஸா இருக்கா. எத்தனையோ பேர் கண்டெய்னர் கப்பல்ல போறா, கேப்டனா இருக்கா. எத்தனையோ பேர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கா. நமக்கெல்லாம் இல்லையே, ஏதோ மொபைல்ல ஒரு செல்ஃபி எடுத்தோமா, ஒரு ஃபேஸ்புக்ல போட்டோமா, 5 லைக் வாங்கினோமா, இப்படிதான் இருக்கு. எத்தனையோ பேர் இந்த டென்னிஸ்ல எல்லாம் பார்க்கலாம், கிராண்ட் ஸ்லாம் சொல்லிட்டு 10 வருஷமா நான் ஸ்டாப்பா ஜெயிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டு இருக்கார்கள். எவ்வளவோ வயசானவர்கள் நான் பார்த்திருக்கேன். 70-80 வயசுல எல்லாம் தெருவில் ஏதோ ஒரு இட்லி கடையோ தோசை கடையோ வச்சிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். அன்பிலீவபிள். அப்ப அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே. என் கண்ணு தெரியாதவர்கள். அன்னைக்கு கூட நான் பார்க்குற பிஸி ரோடு. நான் எங்க ஹைதராபாத்ல கார்ல வந்துட்டு இருக்கேன் காத்தால. அப்ப எதிர்க்க ஒருத்தர், இன்னும் அப்ப டிராபிக் ஆரம்பிக்கல, ஒரு 6-7 மணி, பிஸி ரோடு. அது கதம் தான் இருக்கு. அதுல ஓரத்துல நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு
தலைமுடியெல்லாம் ஜம்முன்னு வாரின்ட்டு அதை நீங்க பார்த்துக்கலாம். இந்த கண் தெரியாதவர்கள்லாம் முடிய நன்னா வாரிப்பார்கள். அது தெரிஞ்சவாதான் இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருக்கோம். கண் தெரியாதவர்கள்லாம் ரொம்ப அழகா முடிய வாரிண்டு ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு அந்த பேக் எல்லாம் மாட்டின்னு ரொம்ப ஒரு டிசிப்ளின்டா போவார்கள். பார்த்தா அவர் கையில ஃபர்ஸ்ட் தூரத்துல பார்க்கும்போது புரியல. அப்புறம் அவர் கையில அந்த ஸ்டிக்கு பார்த்தோன்னு தான் வாவ் அப்படின்னு நினைச்சேன். அவர் பாட்டுக்கு ஓரத்துல கடகடம் தட்டிட்டு அந்த வேகமும் இருக்கு. அபூர்வமா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ பேர்கள் அபூர்வமானவர்கள். அதுபோல குருநாதர் அபூர்வமானவர், நிஜமாவே அபூர்வம். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அது சமர்த்த ராமதாசர் மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஸ்ட்ரென்த், தன்னுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது, அதுல தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்மெல்லாம் எமோஷனலி தப்புன்னா ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? மகாத்மாக்கள் அதை தப்பு ஆமா தப்பு பண்ணிட்டேன். சுவாமி ராமானுஜர்னா கூறத்தாழ்டன் அவசரப்பட்டு உன்னை தண்டிட்டேன்பா, பரவாயில்ல மன்னிச்சுன்னு சொல்ல அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவே மன்னிப்பு மாதிரிதான். சமயத்தில் நிறைய குருமார்கள்லாம் நான் பாருங்க சாரி அப்படின்னு சொல்லிடுவான், யோசிக்கவே மாட்டான். காலை நம்ம சமயத்தில் குருஜி அம்மாவோட காலை என்னால் டக்குன்னு எங்கேயோ பட்டு எடுத்து அப்படின்னா டக்குன்னு என்ன தொட்டு இப்படி கண்ணில் வச்சுப்பாரு. நான் சொல்ல என்னம்மா அப்படி பண்றாரு அப்படின்னாடே, உனக்குள்ளேயும் பகவான் இருக்காண்டா அப்படின்னு. அதே சில சந்தர்ப்பங்கள்ல குருஜி அம்மாவுக்கு நான் கால் பிடிச்சு விடுவேன். அப்பெல்லாம் அப்படி தொட்டுலாம் கண்ணை வச்சிக்க மாட்டேன். அப்ப வேற எதிர்ச்சியா கால் படும் பொழுது உடனே டக்குன்னு கண்ணை வச்சிப்பாரு, சின்ன குழந்தையா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஸோ குருமார்கள் ரொம்ப விசேஷம், அபூர்வமானவர்கள். வெளியில பெருசா எல்லாருக்கிட்டையும் தான் பெரிய குரு அப்படின்னா காட்டிக்கலாம் மாட்டார்கள். இப்ப பீட்டாதிபதிகள்லாம் இருக்கா சொன்னா அவளெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஜடபரதர் மாதிரி நிறைய பேர் உண்டு, அவர்கள்லாம் வெளியில காட்டிக்கவே மாட்டார், அவதூதர். அவரெல்லாம் வெளியில தன்னை ஒரு பெரிய குருன்னு காட்டிக்கவே இல்லை. அதனால நிறைய குருமார்கள் ரகசியமாகவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குருமார் அப்படின்றது, குரு அப்படின்றது நம்முடைய பெரிய பலம். சொல்றத கேட்டு கவனிச்சு நடந்துட்டே வர 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 ஒரு பெரிய மாரல் சப்போர்ட், மென்டல் ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஷாக் அப்சர்வர் யாருன்னா குரு. எமோஷனல் ஷாக் அப்சர்வர். இந்த வண்டியில எல்லாம் ஷாக் அப்சர்வர்னு ஒன்று இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம வண்டியில மேடு பள்ளம் இருந்தால் கூட ஒரு பெரிய குழுக்கள் இருக்கு. அதுபடி கட்ட வண்டியில எல்லாம் போனா டங்கு டங்குன்னு தட்டும். அந்த மாதிரி கார்லயோ பைக்லயோ இருக்காது. ஏன்னா அந்த ஷாக் அப்சர்வர், இந்த ஷாக் அப்சர்வ் பண்றது குரு என்னும் ஷாக் அப்சர்வர் நம்ம கூடவே இருக்காரு. லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ஷாக் மாதிரி நம்மளுடைய மென்டல் வீக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஷாக் ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு பெரிய ஷாக் அப்சர்வர் யார் அப்படின்னா சத்குருநாதன். ஸோ குரு அந்த ஷாக் அப்சர்வ் பண்றது எவ்வளவு பெரிய வேலை இல்லையா? எவ்வளவு பெரிய வேலை. இந்த ஜப்பான்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நிறைய இடங்கள்ல அந்த வீடுகள் ஷாக் அப்சர்விங் மாதிரி கட்டியிருப்பார்கள். அப்புறம் நிலநடுக்கம் எல்லாம் தாங்கும். அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு பூகம்பம் மாதிரி வரும்பொழுதெல்லாம் குரு என்னும் ஒரு இடிதாங்கி நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். குருமார்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாலே நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல பக்குவப்படுத்துவா அப்படின்னு பார்த்தோம். நேற்று கூட எப்படி உத்தவ் அவர் பஜனை பண்றது, அவர் கூட மாருதி ஆடுறதெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொன்னார். அத உத்தவரை பத்திய இன்னொரு விஷயம் அனுபவிப்போம். இந்த உத்தவ் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
யார் இந்த உத்தவர் அப்படின்னு. இந்த உத்தவர் வந்து சமர்த்தராமதாசர் கூட சாஃபல்ல ஒரு 5-6 வருஷங்கள் அப்படிலாம் கூடவே இருக்கார். அப்ப சமர்த்த ராமதாசர் அப்பப்ப குதிரையில் அப்படி எங்கேயாவது போவார். சத்ரபதி சிவாஜி ராஜே சமர்த்த ராமதாசருக்குன்னே ஒரு குதிரையை கொடுத்து சென்றார். அந்த குதிரைக்கு பாக்கியம் சமர்த்த ராமதாசர் சுமப்பதற்கான பாக்கியம். இவர் போய் குதிரையெல்லாம் போலாமா அப்படின்னா அவர் ராஷ்டிர குரு, அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசரை கேட்டாலும் இப்படி சிரிச்சுன்னு போயிடுவார். இல்லாட்டி குதிரையே ஒன்று சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்டுவார். இல்லாட்டி நீ வாங்கி கொடுத்த குதிரையா அப்படின்டுவார். ரொம்ப அழகா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய பைத்தியகார்த்தனமான கேள்விகளுக்கு மகாத்மாக்களுடைய பதில்கள் ரொம்ப ஷார்ப்பா வரும். நம்ம விளையாட்டுத்தனமா கேட்குற கேள்வி விளையாட்டுத்தனமா கிண்டலா பரிகாசமா எல்லாம் பதில் வரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஷார்ப் ஆன்சர்ஸ் வரும். என்ன பண்ற, சில சந்தர்ப்பங்கள் ஒரு ஷார்ப்பா கொடுத்தா தானே மனுஷாலும் அடங்குறா இல்லையா? ஸோ அப்பப்போ குதிரை மேல ஏறி இப்படி போவார். அதுவும் அந்த சாஃபல் அந்த பக்கம்லாம் நிறைய மலை காடுகள்லாம் உண்டு இல்லையா? ஸோ சமர்த்த ராமதாசர் இப்படி போவார். ஏதான அபங் சொல்லிட்டு இல்லாட்டி வெறும் அப்படி இயற்கையை ரசிச்சுண்டு ஏதான யோசனை பண்ணிட்டு ராமத்தியானம் பண்ணிட்டு இல்லாட்டி ராமநாமத்தை சொல்லிட்டு. இப்பெல்லாம் ஒரு லாங் டிரைவ் கார்ல போகிறது, மழையில சும்மா அப்படி நடக்கிறது, பீச் ஓரத்துல காலார நடக்கிறது, இதெல்லாம் ஒரு சுகம் இல்லையா? இப்படி சைக்கிள் ரிலாக்ஸா அப்படி போகிறது, 2 வீலர்ல சும்மா அப்படி போகிறது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து நைட்டு 9:30-10 மணிக்கெல்லாம் சும்மா 2 வீலருக்கு அப்படி போயிட்டு வருவேன். இந்த கொரோனா பீரியட்லாம் பகல் பொழுதெல்லாம் வெளியிலலாம் ஆள் வரமாட்டோம் இல்லையா? ஸோ நைட் எல்லாரும் படுத்துருவாங்க. நைட்டில் எங்கள் ஃப்ளாட்லையோ இல்லாட்டி எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல யாரும் இல்லாத சமயத்தில் அப்படி வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே நடந்து இப்படிலாம் பண்ணுறது ஒரு வழக்கம் உண்டு. ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி ரிலாக்ஸ் அப்படி காலார நடக்கிறது. பத்ரியிலலாம் விடியற் காலம்புற எழுந்துருவேன். 8 மணிக்கு தான் எல்லாம் ரெடியாகி போகும். ஸோ 5:30-6 மணிக்கு எழுந்து அப்படி காலார மானா வரைக்கும் போயிட்டு வருவேன். என்னோட வாக்கிங் ரொட்டீன் சுகமாக இருக்கும். காத்தால் அப்படி இந்த சூரிய உதயம், அந்த பனி படர்ந்த இமயமலை, அது மாதிரி ரிஷிகேஷ்ல காலையில் கங்கை கரை ஓரமாக நடக்கிறது, ராத்திரியில ஏகாந்தமா அப்படி நடக்கிறது. அது ஒரு சுகம் வச்சுக்கோங்களேன். சமர்த்த ராமதாசர் நடக்கவும் நடப்பார், இந்த மாதிரி குதிரையிலையும் போவார். ஒரு தடவை சமர்த்த ராமதாசர் என்ன பண்றார், மத்தியான சமயம் குதிரையில கிளம்பி போறார். நல்ல வெயில், ஆனாலும் குதிரை மேல உட்கார்ந்து இப்படி போறார். சமர்த்த ராமதாசர் இப்படி கிளம்பி இருப்பார். அப்ப டக்குன்னு உத்தவுக்கு தோணிச்சு, ஓ நல்ல வெயில் சமயமா இருக்கே, குருநாதர் இப்ப போறாரு, நடுவுல தாகம் எடுத்தா என்ன பண்றது? நம்மளாதான் ஓடி இப்ப வெயில் எல்லாம் போகாதீங்க, தாகம் எடுத்தா என்ன பண்றது? வெயில் தாழ போலாமே, இல்லாட்டி மழையில போக வேண்டாமே. எல்லாம் அட்வைஸ் அம்புஜம், அட்வைஸ் அமர்நாத் தான். எல்லாம் அட்வைஸா கொடுப்பா, எல்லாத்துக்கும் கொடுப்பா, எப்ப வேணாலும் கொடுப்பா. நம்ம சொல்றதை கேட்கறதே கிடையாது, அட்வைஸ் மட்டும் வெளுத்து வாங்கிட்டு இருப்பா. நிஜமாவே வெளுத்து வாங்கலாம்னு தோணுது மாதிரி சிஷ்யால. சரி, சொல்றதையும் கேட்டுட்டு அக்கறையில எப்பயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னா பரவாயில்ல, தெரியாம ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நம்ம சொல்றது எதுவே கேட்க மாட்டா, ஆனா அவ மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா. இது எப்படி சரியா இருக்கும்? கரெக்ட். உத்தவ் வந்து அதான் சொல்லல பார்த்தா, அவர் வெளில வர அதுக்குள்ள சமர்த்தனாக போயிட்டு இருக்கார் குதிரையில கொஞ்சம் வேகமா. உடனே உத்தவ் கட கட கடன்னு ஒரு பானை மாதிரி அதுல ஜலத்தை எடுத்துட்டு, அந்த கூஜா மாதிரி இருக்கும் இல்லையா மண்ணில், அந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு ஜலத்தை ரொப்பி அதை மூடி போட்டு
பின்னாடியே நடக்கிறார் வேகமா. அது சமர்த்தராமதாஸ் ரொம்ப வேகமா நடக்கக்கூடியவர் இல்லையா, அதனால சிஷ்யாலும் பல பேர் அவருக்கு சமமாக வேகமா நல்ல மார்ச் பாஸ்ட் மாதிரி பிரிஸ்க் வாக் பண்ணுவார்கள். இப்ப சமர்த்தராமதாசர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேகத்தை கூட்டுறாரு. உத்தவுக்கும் சமர்த்தராமதாசர் ஒரு ஒரே விதமான கேப்ல தான் போயிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா சமர்த்த ராமதாசர் அப்ப வேகத்தை கூட்டுறார். ஸோ உத்தவ் வேற வழியே இல்லை, அவரு கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டுறார். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, ஆல்ரெடி குதிரையில வேகமா போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமா வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப உத்தவ் கட கட கடன்னு கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டிட்டு ஓடுறார். பின்னாடி வெயில் மூச்சரைக்க ஓடுறார் உத்தவர். சமர்த்த ராமதாசரோ வேகத்தை கூட்டுறார். இன்னும் குதிரை வேகம், அந்த வேகத்துக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் இது அப்படியே மெயின்டைன் பண்றாராம் நம்ம உத்தவ். வெயில், அதுல கையில தண்ணி பாத்திரம், கூடவே ஓட்டம். சமர்த்த ராமதாசர் தெரியாதாங்க, நன்னா தெரியும். ஆனாலும் வேகமா ஓட்டுறார். உத்தவ் ஒரு கத்தி கூப்பிட வேண்டாமா, அதெல்லாம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். ஒரு ஸ்திதியில சமர்த்த ராமதாசர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி குதிரையை அப்படி நிறுத்திட்டார். ஹவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இடது பக்கம் வலது பக்கம்லாம் பார்க்கிறார். அதுக்குள்ள உத்தவ் ஓடி வந்தார். உத்தவ் சுவாமிக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணி கொடு. ஓடி வந்து, மகாராஜ் இந்தாங்க தீர்த்தம். சமர்த்தனா டேய் நீ என்னடா பின்னாடியே வந்தியா? நல்லா தெரியும் பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு, அதனாலதான் வேகத்தெல்லாம் கூட்டினார். இப்ப ஓடி வந்தா, ஆமா மகாராஜ் மத்தியானம் வெயில் ஆச்சுலையா, திடீர்னு உங்களுக்கு தாகம் எடுக்குமே, அதனால தண்ணீர் கொண்டு வந்தேன். சமர்த்த ராமதாசர் அப்படியே அவன் கொண்டு வந்த ஜலத்தை வாங்க அப்படின்னு நான் குடிச்சா. அப்படியே தாகத்துல தவிக்கிற மாதிரி, துளி தாகம் இல்லை அவருக்கு. தாகத்தை தவிச்சா மாதிரி நன்னா தண்ணியை குடிச்சிட்டு இந்த உத்தவ தலையில கை வச்சா. நீ என் தாகத்தை தவிச்சுட்டடா, அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டாய் நீ. ஜோர், நான் உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்றேன். உன் வாழ்க்கையில தண்ணி இருக்கு, உனக்கு கஷ்டமே வராதுடா. உனக்கு எப்ப நினைச்சாலும் தண்ணி தேவையான அளவு கிடைக்கும் அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் குருநாதருக்கு. இப்படிதானே கொடுக்க முடியும் குருநாதர். கொடுத்துட்டு அந்த பானை குடுறா, நீ பின்னாடியே ஓடி வந்த இந்த தண்ணியை குடி அப்படின்னு குருவுடைய அந்த உச்சிஷ்ட பிரசாதமா அவர் குடிச்சதுக்கு அந்த தீர்த்தமும் கிடைச்சிடுது. கடகடகடன் குடிச்ச தாகம் அப்படின்றத விட சமர்த்த ராமதாசருடைய பிரசாதம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா. அப்ப சமர்த்த ராமதாசர் குதிரையில உட்கார்ந்து உத்தவ தலையில கைய வச்சார். நீ எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துட்டாய், நீ ரொம்ப மங்களகரமானவன்டா. இன்னிலேருந்து நீ சிவா எனக்கு அப்படின்ற. சிவம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாண் அப்படின்றதும் மங்களம் தான். கல்யாண் சுவாமின்ற அந்த மாதிரி உத்தவுக்கு சிவ் அப்படின்னு ஒரு பேரு. சிவன் அப்படின்ற வார்த்தையே மங்களகரமானவன் அர்த்தம். சிவம் அப்படின்னா மங்களகரமானவர் அப்படின்னு, மங்களம் அப்படின்னு. ஸோ உத்தவருக்கும் சிவ் அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்தா. அதுக்கப்புறமா பல இடங்கள்ல பல பேர் உத்தவ் சிவா அப்படின்னு அவரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். உத்தவர் நிறைய எழுதுவார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் பல இடங்கள்ல ஷிவ் 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 அதுவே முத்திரையா எழுத ஆரம்பிச்சுட்டார். குருவின் தாகத்தை தனித்த ஒரு சிவம் நம்ம உத்தவன். குரு அனுகிரகம் பண்றதுக்கு பல விதமாக நம்மளை பக்குவப்படுத்துறார்.
நம்ம பக்குவப்படுறோன்றதை விட அவருடைய அனுகிரகம் ரொம்ப பெருசு. உத்தவுக்கு கண்கள்ல கண்ணீர், பின்னாடி தண்ணி பாட்டில், நம்ம சாதாரண தண்ணி பாட்டில தூக்கின்னு வந்து தண்ணியை கொடுத்ததுக்கா இம்பிட்டு தூரம் அப்படின்னா அதானே குரு. அதானே குரு. ஏன்னா குருவுடைய தாகம், குருவின் இடத்துல இருக்க அந்த ஸ்ரத்தை, குருவுக்கு வேண்டிய போய் தண்ணீர் கொடுக்கணுன்ற அந்த அழகான மனசு, தன்னுடைய சரீரத்தினுடைய சிரமங்களை பார்க்காமல், அந்த பெருமையும் அடையாமல், குரு மேல கோபமும் கொள்ளாமல். அது ரொம்ப முக்கியமா சொல்ல. குரு மேல கோபம் என்னத்த சொல்றது, நீ பல்ல கண்டிப்பா வெள்ள கத்த சொல்ல முடியாது, மனசுக்குள்ள கோவப்படுவா. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நான் நிறைய சிஷியால பார்த்துருக்கேன், பார்த்துட்டுதான் இருக்கேன். அப்ப சமர்த்த ராமதாசர் அவ்வளவு சந்தோஷம், புத்தவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டார். ஸோ இனிமேல் தாகம், தண்ணீர், கோடைக்காலம், பாட்டில் மறந்துட்டோம்னா உத்தவையும் சமர்த்த ராமதாசரையும் நினைச்சுக்கோங்க. சரியோ? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो शिव उद्धव जी की जय. राधे कृष्णा.